Come, let us bow down in his worship, let us kneel before the Lord our Maker. Then what he says from the Bible, I was so glad when they come and said unto me, let us go into the house of the Lord. தாவீது சொல்லுகிறார், வாருங்கள் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு படையிடுவோம் என்று. மாத்திரமல்ல, அவர்கள் ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். அந்த தாவீதை போல இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மாலை வேளையிலே அவரை தொழுது கொள்ள, அவர் ஆராதிக்க வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். We came to God's presence like David to worship His mighty name in this bright Sabbath evening. So I would like to give warm welcome to each and everybody in the mighty name of Lord and Savior Jesus Christ in this Sabbath bright evening. Amen. Amen. இந்த பாட்டுக்கூடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு நாம் ஒரு சிறு ஜபத்தை செய்துவிட்டு இந்த பாட்டுக்கூடத்தை ஆரம்பிப்போம். இந்த ஆரம்ப ஜபத்தை அன்பு மகன் ஷாலோமை ஜபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜபிப்போம். இந்த சாபத் நாளை கொடுத்துருக்காங்க. நன்றி ஐஸ்பா. ப்ளீஸ் ஐஸ்பா, இந்த சாபத்தில் எல்லாரும் எங்கள் சர்ச்சில் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையும் நீங்கள் தான் ஆசிரிச்சு வலிக்கணும். நம்ம எல்லாரும் போகும்போது வரும்போது நீங்கள் தான் பாதுகாத்து வலிக்கணும் ஐஸ்பா. ப்ளீஸ் ஐஸ்பா, இங்கே வந்துட்டு மியூசிக்கு எல்லாமே நீங்கள் தான் ஆசிரிச்சு வலிக்கணும் ஐஸ்பா. ப்ளீஸ் ஐஸ்பா, அதில் எந்த சாத்தன் கேள்வியும் இந்த ஓய்வு நாளில் எந்த சாத்தன் கேள்வியும் நம்ம கூட்டத்தில் வராதபடி நீங்கள் தான் பாதுகாத்து வலிக்கணும் ஐஸ்பா. ஆரம்பத்திலும் முடிவு வரைக்கும் நீங்கள் தான் எல்லாரையும் ஆசிரிச்சு வலிக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திருவர். 51வது பாடலை பாடுவோம். கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்திருவர். 50 முடியாது. அப்பா நான் உண்மை பார்க்கிறேன். 52வது பாடல். அப்பா நான் உண்மை பார்க்கிறேன்.
அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அற்புதமான ஒரு பாடல். கர்த்தர் நம்மை பாடும்படியாய் செய்கிறார். நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். அடுத்ததாக இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உங்களுக்கு தெரிந்த பாடல் ஏதாவது என்றால் சொல்லுங்க. எத்தனை பாட்டுங்க? 38 38வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் 38. ஆராதனை ஆராதனை புதிய ஆராதனை. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். ஓகே, that's fine. Sounds good. La 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 la. ஒரு ஆச்சரியமான அநேகமான காரியங்களை எல்லாம் இந்த உலகத்துல நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை அதிசயமாக நடத்தி வருகிறார். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானம் செய்து தெய்வ ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானம் செய்வோம். ஏசாயாவின் புஸ்தகம்
41 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன் தேவன். நீ போகும் இடமெல்லாம், நீ போகும் இடம் அது நான் உன்னை பலப்படுத்தி நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் ஒரு வசனத்தை அற்புதமா சொன்னாரு. முதல் வார்த்தை என்ன சொன்னாரு? நீ பயப்படாதே. பயப்படாதே. ஏன் பயப்படாதேன்னு சொன்னாரு? நாமெல்லாம் பயப்படுவோம் தெரியுமா அவருக்கு? எத்தனை முறை சொன்னார் பயப்படாதேன்னு? 365 முறை சொல்லிக்கிறார் பயப்படாதேன்னு. சரி, பயந்துட்டே இருக்கலாமா? எப்பவுமே பயந்துட்டு இருந்தா எப்படி? எப்பவுமே பயந்துட்டு இருக்கிறது, பயப்படுறது நல்லதா? நல்லது இல்லைங்களா? எப்பொழுதும் பயந்துட்டு இருக்கிறது நல்லதா கெட்டதா? பயப்படுறதுக்கு பயப்படணும், பயப்படாததுக்கு பயப்படக்கூடாது. பயப்படுறதுக்கு பயப்படும், பயப்படாததுக்கு எப்பவுமே பயந்துருந்தா நல்லதா கெட்டதா? கெட்டதா? கெட்டதுங்களா? எப்பவுமே பயந்து இருக்கிறது நல்லதா கெட்டதா? கெட்டதா? தேவனுக்கு பயந்து நான் கேட்கிறது எப்பவுமே பயந்து இருக்கிறது நல்லதா கெட்டதா? வாசிப்போமா? 28:16 நீதிமொழிகள் 28:16. Proverbs chapter 28 verse 14. நீதிமொழிகள் 28:16. என்னது? எப்பொழுதும் பயந்து இருக்கிறவன் யாரா? எப்படி? பயப்படாதே சொன்னாரு. இப்ப சொல்றாரு நீ எப்பவுமே பயந்து இருக்கிறாரு. எப்படி? கடவுளுக்காக பயந்து, கடவுளுக்காக பயந்து இருக்கிறா? கடவுள் பார்த்து பயப்படணுமா? கடவுளை பார்த்து பயப்படணுமா? அவருடைய வசனங்களுக்கு பயப்படணும். அப்ப கடவுள் பயப்படக்கூடாதா? அதுதான் வசனமா அவர் அதுதான் அவரா வசனமா வசனமா இருந்தா அவரா? ஓகே. அதாவது பயம்ன்றது வந்து போலீஸ்காரங்க வந்து நம்மளை மறக்க வராங்கல்ல, அந்த சமயத்துல பயம் வருதுல்ல, அது இல்ல, அது ஒரிஜினல். ஆனா இந்த பயம் வேற, அந்த பயம் வேற. இந்த பயம் வேற, அந்த பயம் வேற. பாஸ்டர் டேவிட் ஒரு வித்தியாசமான டெஃபினிஷன் சொல்றாரு. அப்படி அலறதெல்லாம் இல்ல. அப்ப இதே பயம் புடிச்சுடுவாங்க, ஃபைன் கேட்பாங்க, அப்படியே அஞ்சு நடுங்குறாங்க. இதே பயம். அதாவது இந்த பயம் என்னன்னாக்கா, இது வந்து ஆவிக்குரிய பயம். அது ஸ்பிரிச்சுவல் ஃபியர், அது வேர்ல்ட்லி ஃபியர், அது உலக பயம். சரி, ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க. தவறு பண்ணும்போது பயம் வந்தாலும் உண்மையான பயம். அது சரி, அவர் சொல்றாரு திராட்சை தவறு பண்ணும்போது கடவுள் பயம் வந்தா தான் உண்மையான பயம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, சரி, வேற ஏதாவது பயம்? சார், காக்ரோச்சுக்கெல்லாம் பயப்படுறான், பயமா? பாம்பு கடிக்குதுன்னு பயம். பாம்பு கடிக்குது பயம். கடவுளுக்கு என்ன பயம்? எப்படிங்க? பாம்பு நம்மள பார்த்தா பயம். பாம்பு ஆண்டுடைய வசனம் சொல்றது நீ பயப்படாத. ஆனா இன்னொரு வசனம் சொல்லுது நீ எப்பவுமே பயந்துரு. இப்ப எதை நான் எடுத்துக்கிட்டோம்? பயப்படாத அப்படின்னு சொல்றது எடுத்துக்கிட்டோமா, இல்ல எப்பவுமே பயந்துரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்? எதை எடுத்துக்கிட்டோம்? எதை எடுத்துக்கலாம்? ரெண்டுமே. எப்படி ரெண்டு எடுத்துக்கீங்க சொல்லுங்க. பயப்படாத அப்படின்னு சொன்னதை எடுத்துக்கலாமா, இல்ல எப்பவுமே பயந்துரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:7. தீமோத்தேயு 1:7. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு 1 தீமோத்தேயு 1:7ங்களா? தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றால் சரி, 2 தீமோத்தேயு 1:7 வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:7. 2 Timothy chapter 1 verse 7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள
ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன ஆவி கொடுத்திருக்காரு? பயப்படுற ஆவியை கொடுக்கல. பயம்ன்றது ஒரு ஆவிங்க. உன்னை பயமுறுத்துதுன்னா ஒரு ஆவி, நடந்துடாதீங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் எப்படிப்பட்ட ஆவி கொடுக்கல? நீ பயப்படுற ஆவி நான் உனக்கு கொடுக்கல. அப்ப சிலருக்கு பயப்படுற ஆவி இருக்குது அப்படின்னு சொன்னா அது எந்த ஆவி? அது யார் கொடுத்த ஆவி? ஆண்டவர் கொடுத்த ஆவி இல்ல. அப்ப நீ பயப்படுற அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா உன்கிட்ட தெய்வீக ஆவி இல்ல அப்படின்னு அர்த்தம். அப்ப வேறொரு ஆவி உனக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். எத்தனை பேர் இது வரைக்கும் பயப்படுறதே இல்லை? கல்லற பக்கத்துல போய் யாரா படுத்துக்கணும்னு சொன்னா எத்தனை பேர் பயப்படாம போய் கல்லற பக்கத்துல தூக்கணும்? ராத்திரி எத்தனை பேர் இருட்டுல பயப்படாம போறீங்க? எத்தனை பேர் பயமே இல்லை, நான் என்ன எங்க இருந்தாலும் சரி நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தெளிவா பேசுது. பயன்றதே இல்லை. அதுக்கு சரி அதாவது பேய்க்கு டைம் சரியில்லை சரி அது சரி, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து. அப்படின்னா கடவுளுக்கு எப்படி பயப்படுறது? எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, நான் ஏன் கடவுள் பயப்படணும்? நான் ஏன் கடவுள் பயப்படணும்? கடவுள் என்ன பூச்சிக்காரனா, இல்ல பாம்பா, இல்ல டைகரா, இல்ல லயனா? நான் ஏன் கடவுள் பயப்படணும்? கடவுள் அப்ப பார்க்க பயங்கரமானவரா? ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து அப்படி அவருடைய வழிகளில் நடக்கிறவங்க எவ்வளவு பாக்கியவானா? அப்ப அவருடைய வழி பயங்கரமானதா? அநேக நேரத்தில் நீங்களும் அதனால இதை யோசித்து பார்க்கணும், ஆண்டவருக்கு ஏன் பயப்படணும்? பிரியமானவர்களே, ஒரு நல்ல காரியத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கணும். கடவுளுக்கு பயப்படுவது என்பது அது பயம் அல்ல. கடவுளுக்கு பயப்படுவது என்பது அது பயம் அல்ல. நீங்க நிறைய பேர் கோயிலுக்கு ஏன் போறாங்க? ஏன் போறாங்க தெரியுமா? கோயிலுக்கு போறேன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கோயிலுக்கு போல என்ன வந்துடும்? குடி கெட்டு போயிடும்ப்பா, சண்டை வந்துருப்பா, வீட்டுல சமாதானம் வராதுப்பா, பிரச்சனை ஆயிடும்ப்பா. அது என்ன பயம் தெரியுமா? அது கோழைத்தனம். என்னது? நான் கோயிலுக்கு போறேன்னா கடவுள் என்ன தண்டிச்சிருவாரு அப்படின்னு பயந்துச்சுன்னா அது என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுறான்னா அது கோழைத்தனம். அது கடவுளுக்கு பயப்படுற பயம் இல்ல. ஐயோ நான் கோயிலுக்கு போனா எனக்கு ஆசீர்வாதம் வராது, எனக்கு சந்தோஷம் இருக்காது, எனக்கு மன அமைதி இருக்காது அப்படின்னு சொன்னா அது வியாபாரம். இட்ஸ் அ கமர்ஷியல். நான் கோயிலுக்கு போலன்னா எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது அப்படின்னு சொன்ன என்னது? கமர்ஷியல். நான் கோயிலுக்கு போனாலும் சரி, நான் போனாலும் சரி, என் தெய்வம் ஆசீர்வதிச்சாலும் சரி, ஆசீர்வதிக்கலாலும் சரி, நான் என் தெய்வத்துடைய ஆலயத்துக்கு போவேன், என்ன நடந்தாலும் சரி அவரை நான் விட மாட்டேன் அப்படின்றதான் கடவுள் பயப்படுற பயம். புரிஞ்சுங்களா? கடவுளுக்கு பயப்படுற பயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்காக மரிச்ச என் தெய்வத்துக்கு, என் மேல பாசம் வச்சிருக்கிற என் தெய்வத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அவரை நான் நேசிப்பேன் அப்படின்றதான் கடவுள் பயப்படுற பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பயம்? ஆண்டவர் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நரகத்தை சொல்லுவாங்க. நரகத்துல என்ன இருக்கும்? நெருப்பு இருக்கும். ஒரு பக்கம் என்ன இருக்கும்? பாம்பு பல்லியெல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அழுதுட்டு கத்திக்கிட்டு குத்திக்கிட்டு இருப்பாங்க. பாருங்க, நீங்க நரக ஜன கிறிஸ்தவங்க நிறைய பேர் பயந்து கோயிலுக்கு வரதுக்கு என்ன காரணம்? நரகத்துக்கு போய் விழுந்துட்டா என்ன பண்றது? செத்துனா எங்க போயிடும்? நரகத்துக்கு போயிடும். நரகம் எப்படிக்கும்? நிறைய அதான பாதாளம், நெருப்பு, அது எரிச்சுக்கிட்டே இருப்போம், அது போயிடக்கூடாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அந்த பயம் கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஏன் செத்தவங்கள பண்றதுக்கு போயிட்டு போறாங்க. எப்படிங்க? எதிரானதான் சரி. செத்தவங்க எங்க போவாங்க? இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்காங்க செத்தவங்க எங்க போவாங்க? பரலோகத்துக்கு போவாங்க. நல்லவங்களா தர்றாங்க. பரலோகத்துக்கு போவாங்க. எங்க போவாங்க? மண்ணுக்கு தான் போவாங்க. கெட்டவங்க எங்க போவாங்க?
தான் இருக்கணும். மனுஷன் நல்லவனோ கெட்டவனோ செத்தாங்க தான் போனோம். நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க அங்க ஒரு நரகம் இருக்குது, இங்க ஒரு பரலோகம் இருக்குது, செத்தவன்லாம் என்ன செய்வான், நல்லவனா தான் பரலோகத்துக்கு போயிடுவான், கெட்டவன் தான் எங்க போயிடுவான் நரகத்துக்கு. யாராச்சும் அந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னா தெரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம், பைபிள் தெரியல. நரகன்றது ஒண்ணு கிடையாது, நரகன்றது ஒண்ணு கிடையாது, ஆனா பரலோகன்றது ஒண்ணு இருக்கு. அதுலதான் யார் வாசம் பண்றது, அதுதான் என்ன சொல்றோம், பரமண்டலங்களில் இருக்க பரம பிதாவே அப்படின்னு சொல்லி அவர் பரலோகத்தில் இருக்கார். ஆனா நரகன்றது ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க ஆண்டவர் பயப்படுறோம். ஏன் பயப்படணும் ஆண்டவருக்கு அப்படின்னா, அவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு பயப்படக்கூடாது, அவர் என்ன சமைச்சுப்பாரு அப்படின்னு பயப்படக்கூடாது. அவர் என்ன சூழ்நிலையில வச்சாலும் சரி, நான் ஏன் பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, ஏன் பயப்படுறோம், ஏன் பயப்படுறோம், ஒரே ஒரு வருஷத்தை வாசிப்போம். சங்கீதம் 130 4வது வருஷத்தை வாசிப்போம். ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி வாசிப்போம். சங்கீதம் 130 4. என்னது பயப்படுறோம், என்னது பயப்படுறோம், நாம அவரிடத்துல என்ன உண்டு அதுக்கு தாங்க பயப்படுறோம். எது பயப்படணும், என் தெய்வம் நான் எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் அவர் என்ன நினைச்சிருவாரு, மன்னிச்சுவார். யாராச்சும் ஒருத்தர் பாக்குறீங்களா, யாராச்சும் நமக்கு விரோதமா பாவம் செய்தா மன்னிச்சிருமா அவங்கள? ஆனா நம்ம தெய்வம் பாருங்க, நம்ம என்ன பாவம் செய்தாலும் ரெபெக்காமா அவர் மன்னிச்சுவார். நான் ஏன் கடவுள் பயப்படுறேன், என்னை தண்டிச்சிருவார் பயப்படல, என்னை மன்னிக்கிற ஒரு தெய்வமாச்சே. யார் ரொம்ப அன்பா இருப்பாங்க தெரியுங்களா, யார் ரொம்ப அன்பா இருப்பாங்க, யார் ரொம்ப கஷ்டப்படும் போது ஒருத்தர் நேசிக்கிறாரோ அவங்க தான் ரொம்ப அன்பா இருப்பாங்க. யார் அதிகம் கடப்பட்டாங்க, அந்த சீமோன் ஆண்டு சொன்னாரு, சீமுங்க ஒருத்தர் 500 ரூபாய் கடன் வாங்கிட்டான், இன்னொருத்தர் 50 ரூபாய் கடன் வாங்கிட்டான். இப்போ அந்த எஜமா 500 ரூபாய் கடன் வாங்கினவனே மன்னிச்சிட்டான், 50 ரூபாய் கடன் வாங்கினவனே மன்னிச்சிட்டான். இதுல இந்த 2 பேர் யார் அதிகமா நேசிப்பான் ஆண்டவரை? அவர் என்ன சொல்றாரு, 500 ரூபாய் கடன் பண்றவன் தான் என்ன செய்வான் ஆண்டவரை அதிகமா நேசிப்பான். ஏன், அதிகமா பாவம் செய்தான், அதிகமா என்ன செஞ்சாவன் ஆண்டவரோட மனுஷன், அதனால என்ன செய்வாங்க அதிகமா நேசிச்சான். இந்த மேரி மேக்லின் மரியாதை ஆண்டோடைய பாதத்துல போயிட்டு எப்படி அழுதா, எப்படி அழுதா, பாதத்துல நலதம் என்ற தைலத்தை உடைச்சி ஊத்தி அவ காலை நினைச்சது, அவருடைய காலில் அப்படியே அதை கழுவுறா, தன் கண்ணீர்ல நினைச்சிடா, அவருடைய காலை கழுவி தன்னுடைய தலையில மயிரில் நினைச்சிடாத துடைக்கிறான். ஆனா சீமோனை காப்பு கேட்கிறார், சீமோனே உன் வீட்டுக்கு வந்த எனக்கு நினைச்ச நீ கால் கழுவு கூட தண்ணி கொடுக்கல, ஆனா இவ பாரு காலை நினைச்சிடாவ கழுவி தன் தலைமையிலால நினைச்சிட காலை அவருடைய பாவங்கள் நினைச்சு அதிகமா மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னா. ஆண்டுட்டு நான் ஏன் அன்பா இருக்கேன்னா, என்னை மன்னிக்கிறதுனால ஆண்டுட்டு அன்பா இருக்கு, என்ன ஒரு மன்னிக்கிற தெய்வமா இருக்கிறனால தான் அவர்கிட்ட அன்பா இருக்கேன். என்னை தண்டிப்பாருன்னா ஆண்டுட்டு அன்பா இல்லை, அந்த அன்பு போலித்தனமான அன்பு. என்னை தண்டிச்சுவாரு நான் பயந்து சொன்னா எனக்கு கோடைத்தனம்னு அர்த்தம். அதனால தான் பைபிள் சொல்லுது, நீ பயப்படாத. ஏன் பயப்படாதன்னு சொன்னா தெரியுமா, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆனா இன்னொரு வார்த்தை சொன்னா தெரியுமா, நீ எப்பவே பயந்து நான் பாக்கி பண்ண யார் சொன்னா தெரியுமா, நீ எனக்கு பயந்தனா நீ என்ன செய்ய மாட்ட, பாவத்தை செய்யணும். எனக்கு பயந்தனா என்ன நேசிச்சனா என்ன செய்ய மாட்ட, பாவத்தை. ஒரு கணவனை ஒரு மனைவி அதிகமா உயிர் நேசிச்சா பாவம் செய்துருவா, அவ தப்பு பண்ணிடுவா. இல்ல ஒரு மனைவியை கணவன் அதிகமா நேசிச்சா அவன் தப்பு பண்ணிடுவான். உண்மையா நேசிக்கிறவங்க பாருங்க தப்பே பண்ண மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா நேசிச்சா அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நேசிக்கிறா செய்வாங்க, அவங்க தவறிடுவாங்க. ஒரு பிள்ளை தான் தாயை தோப்பன அதிகமா நேசிச்சுன்னா அந்த தாய் தோப்பன் என்ன சொன்னாலும் அந்த பிள்ளைங்க கேட்கும். இந்த காலத்துல பிள்ளைகளை எப்படி நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், என்ன மாதிரி வளர்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அப்படிதான் கடவுள் கூட நம்மளை வளர்த்துட்டு இருக்க. எவ்வளவு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஒழிய எவ்வளவு பயப்படுறோம்னு எதிர்பார்க்கல. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து என்ன அர்த்தம்னா, கர்த்தரை நேசித்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் எழுது வாக்கியவான் அப்படின்னா. அதனால பயம் என்பது பயந்து கடவுளை நேசிக்கணும். பயந்து வர்றது நேசம் இல்லை, அது வேஷம்.
என்னைக்குமே ஒன்று மட்டும் சொல்றேங்க, ஆண்டவரை முழு மனதோட நேசிக்க பழகுங்க. ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நேசிக்க பழகுங்க. அடிமனதிலிருந்து ஆண்டவரை நேசிங்க, நீங்க பாவமே செய்ய மாட்டீங்க. எப்ப அடிமனதிலிருந்து ஆண்டவரை நம்ம நேசிக்கலையோ அப்ப நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? எல்லா பாவமும் செய்யும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எனக்கு பயந்து நடந்தா போதும், நீ பாக்கியவானா இருப்ப அப்படின்னு சொன்னார். நம்ம எப்ப பயப்படுறோம்? அருமையா சொன்னார் பீட்டர், ரொம்ப அழகா சொன்னார். கடவுளுக்கு பயம் நம்ம வந்துச்சுன்னா பாவம் செய்வது அந்த மனசுல உறுத்தம். அது என்னன்னு, நீ பயம், நீ பாவம் செய்யாத அப்படின்னு உறுத்தம். யோசேப்புக்கு பாவம் செய்யறது பிடிக்காதா? யோசேப்பு பாவம் செய்ய பிடிக்காதா? ஏன் ஓடா? ஏன் ஓடா? அது ஆண்டவருக்கு விரோதமான பாவம் நினைச்சு, ஆண்டவருக்கு விரோதமான பாவம். இவ்வளவு பெரிய புலாங்குக்கு நான் எப்படி ஆளாவான்? அப்ப வாழ்க்கையில நாம ஏன் ஆண்டவருக்கு பாவம் செய்யக்கூடாது? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம், எவ்வளவு நேசிக்கிறோம் அப்படின்றது அதை பொறுத்து தான். கடவுளுக்கு நம்ம எப்படி ஆசீர்வதிப்பாரா, நம்ம எவ்வளவு ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்கோம் அதை பொறுத்து தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, நினைச்சாத, பயப்படாத. என்ன சொன்னாரு? நான் உன்னோடு கூட என்ன செய்றாரு? வாசிங்க சங்கீதம் 41:10 மறுபடியும் வாசிப்போம். சங்கீதம் 41:10 உடனே இருக்கிறேன். யார் கூட இருக்காரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? சொல்லுங்க, எப்ப ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு? நம்ம எப்பவுமே பயந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. நம்ம எப்பவுமே பயந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்ம கூடவே இருக்காரு. பயப்படாம இருந்தோம்னா என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? துணிகரமா பாவம் செய்வோம். எப்படி? பயப்படாம இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? துணிகரமா பாவம் செய்வோம். ஒரு காரியத்தை நினைக்கும் போது நம்ம பயப்படணும். அப்படி நம்ம பயப்படலன்னா என்ன அர்த்தம்னா, நாம் துணிகரமாக பாவத்தை செய்கிறோம் அர்த்தம். அப்ப வாழ்க்கையில நம்ம யார் பயப்படணும்? ஆண்டவருக்கு பயப்படணும். என்ன பயப்படணும்? கர்த்தர் நம்ம கூட இருக்காருன்ற பயம் நம்ம கிட்ட இருக்கணும். எத்தனை பேர் நினைக்கிறோம் தப்பு செய்வதெல்லாம் கடவுள் யார் கூட இருக்காருன்னு நினைக்கிறோம்? எத்தனை பேர் நினைக்கிறோம் கடவுள் யார் கூட இருக்காரு, நான் தப்பு செய்வதெல்லாம் கடவுள் யார் கூட இருக்கிறாரு, நான் தப்பு செய்த பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறோம். புரியுது? நீ தப்பு செய்வது நினைச்சுக்க, கூடவே இருந்த கடவுள் வேதனைப்படுற. அதனால்தான் எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் 4:30 என்ன வாசிக்கிறோம்? பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீ பரிசுத்த ஆவியை என்ன செய்யாத. ஏன் பரிசுத்த ஆவியை துன்பப்படுத்துறோமா? நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு. நம்ம கூட இருக்கும்போதே நம்ம பாவம் செய்தோம்னு சொன்னா நம்ம யாரும் துக்கப்படுத்துறோமா? பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோமா? அதனால தான் பெரியமான தேவன் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆனா நீ பயப்படாத. நான் எப்போ பயப்படாம இருக்கா? நீ பாவம் செய்யாததுக்கே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பாவம் செய்தன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? பயந்துதான் ஆகும். கடவுளுக்கு பயப்படுறவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம். கடவுள் பயப்படுறவங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு எப்போ நம்ம பயப்படலையோ அப்ப யாருக்கு வேணாலும் வேலை செய்வோம் பயப்படும். அப்ப நம்ம யாருக்கு பயந்தா போதும்? கடவுளுக்கு பயந்தா, ஆண்டவருக்கு பயந்தா போதும். அந்த பயம் நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்பவுமே இருக்கணும். ஆண்டவர் பேசுவார். எப்ப பேசுவாரு? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எப்ப நமக்குள்ள இருக்குதோ அப்ப ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். நான் சில நேரத்துல போயிட்டு இருப்பேன், அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். இது பாவம் செய்யும் விரைந்தோடு கால் அப்படின்னு பேசுவார். எப்படி? பாவம் செய்ய போகும்போது எப்படி பேசுவாரு? இது பாவம் செய்ய விரைந்தோடு கால் அப்படின்னு பேசுவார். மனசாட்சிக்கு விரோதமா பாவம் செய்வது ஆண்டவர் சொல்வார். நான் நாகமானுடைய குஷ்டரோகம் பிடிச்சா யாரு கையாசி கூட பேசலையா, அந்த மாதிரி நான் உள்ளத்துல நினைச்சேன் பேசுறேன். நீங்க செய்யுங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவார். எப்ப பேசுவார் தெரியுமா? அவரோட இணைஞ்சிருந்தா மட்டும்தான் பேசுறது நீங்க கேட்க முடியும். அவரோட இணையெல்லாம் அவரு கூட பேசவே மாட்டாரு, நீங்க கேட்கவே முடியாது. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குது? நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபம் பண்ணும்போது என் ஆண்டவர் என்கிட்ட பேசுவார்.
எனக்கு ஒருத்தர் காசு கொடுக்கும், அந்த பணம் கொடுக்க அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. நான் காத்துட்டு இருந்தேன். நான் முட்டி போட்டு ஜோம் பண்ணேன், ஆண்டவரே அவர் எனக்கு பணம் கொடுக்க வரேன்னு சொல்லியிருக்காரு, அந்த பணத்தை கொண்டு வந்தா தான் நான் கடன் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். அப்படி ஜோம் பண்ணினே இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டார், வருவாரா வரமாட்டாரா? நான் கேட்டுட்டே இருக்கேன். ஆண்டவர் சொன்னாரா அவர் வரமாட்டார். இது என்னப்பா இப்படி ஒப்பா போச்சே அப்படின்னு என் மனசுல சொல்லுது. அப்ப ஆண்டவர் ஒரு வசனத்துல பேசுறேன் அப்படின்னா, துன்பம் வருகால் நகுக, துன்பம் வருகால் நகுக. இது என்ன புதுசா ஒண்ணு உள்ள வந்திருக்குது அப்படின்னு நான் மனசுல கேட்டுக்கிறேன். துன்பம் ஒரு கால் நகுக, துன்பம் ஒரு கால் நகுக அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ துன்பம் வரும்போது சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி போனேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு இப்ப நீ சந்தோஷமா இரு அப்படின்னு. ரயில்வே ஸ்டேஷன் போய் வருவார் காத்தேன், அவர் வரவே இல்லை. அப்பதான் அந்த வசந்த காத்த தெரிஞ்சிச்சு. திடீர்னு போன் பண்ணி சொல்லிட்டாங்க ஒரு நாள், உங்க அம்மா இறந்துட்டாங்க பாஸ்டர். எங்க அம்மா இறந்தாங்கன்னு சொன்னதுதான் நான் இந்தியாவில் இருக்கிறேன். அமெரிக்கா போன பிறகு அமெரிக்கா இருக்கும்போது இறந்தாங்க அம்மா. நான் இந்தியாவில் இருக்கும்போதே ஒருத்தர் போன் பண்ணி சொல்லிட்டாரு, அம்மா இறந்துட்டாங்களாமே அப்படின்னு. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என் அறியாமலே தண்ணி அப்படியே தாரையா வந்துருக்குது. என் பிள்ளைய தூக்கி நெஞ்சு மேல போட்டுக்கிட்டு நான் ஒரு பஸ்ல வந்துருக்கிறேன். அப்ப என்ன ஆண்டவரேன்னு ஜோம் பண்ண கூட இல்லை. ஆண்டவர் மனசுல பேசாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இது என்ன புதுசா அவனை சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன புதுசா சொல்றாரு அப்படின்னு போய் பார்த்தா எங்க அம்மா குத்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறாங்க. எப்பவுமே நீ கடவுளோட பயந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவருக்கு நீ பிரியமா நடந்தேன்னு சொன்னா ஆண்டவர் உன்னோட பேசுவார். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ எப்பவுமே பயந்துரு, அப்பதான் நீ பாக்கியவான்னு சொன்ன. நீ எதுக்கு பயப்படாத, உலகத்துக்கு பயப்படாத. உலகத்துல வரவனுக்கு விரோதமா எழுப்புகிறவனுக்கு பயப்படாத, ஒரு சத்துருக்கு பயப்படாத. ஏன்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். Roman, book of Romans, chapter 8, verse 31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம்? பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஆண்டவர் பக்கத்துல உட்காந்தா உங்களுக்கு விரோதமா வருவான் யார்? ஆண்டவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டானா உங்களுக்கு விரோதமா யாரும் வர முடியாதான். ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்துட்டானா உங்களுக்கு விரோதமா யாரும் எழுப்பி வர முடியாதான். அப்பெல்லாம் யார் பக்கத்துல இருக்கணும்? நமக்கு அவரு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு கூப்பிட்டு அவர் வரா பக்கத்துல உட்கார வரா. சகிவம் மேல போய் ஏறி உட்காந்துடும். எங்க உட்காந்து சகி மரத்து மேல யார் கூப்பிட்டது? ஆண்டவர் கூப்பிட்டார். என்ன பேர் சொன்னாரு? நான் என்ன சொன்னோம்? உன் வீட்டுக்கு நான் வரணும்னு சொன்னேன். அப்ப ஆண்டவருக்கு என்ன பிரியம்? நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்கு பிரியம். எத்தனை பேர் ஆலயத்துல இருந்து போகும்போது, ஆண்டவரை நான் இப்ப போறேன், என் கூட என் வீட்டுக்கு வர கூப்பிட்டுக்கிறீங்க, இது வரைக்கும் மனசாட்சியோட கை வச்சு என் வீட்டுக்கு போற ஆண்டவரை என் கூட என் வீட்டுக்கு வாங்கன்னு எத்தனை பேர் கூப்பிட்டு? அந்த அனுபவம் இல்லை நமக்கு. எப்படி இது அப்படின்னு யோசிப்போம். உன் கூடவே இருக்கிற ஆண்டவரு, உன் பக்கத்துல இருக்கிற ஆண்டவரு நீ கூப்பிட்டா தான் இருப்பாங்க. அதனால்தான் வெளிப்படத்துல வாசிக்கிறோம், இதோ வாசற்படியில் நின்று நான் நினைச்ச கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை அவனுக்குள்ள நான் என்ன செய்வேன். அப்புறம் என்ன அர்த்தம்? சொல்றாரு, அவன் பக்கத்துல இருக்கணும்னு ஆசை. அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போறதில்லை. என்ன படிப்போம்? நிறைய பேருங்க பாருங்களேன், இன்னைக்கு நம்ம எல்லாம் படிக்கிறது தெரியுமா? புரியாத ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருப்போம். புரியாத தேவையில்லாத ஒண்ணு படிச்சுக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு என்ன பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் இந்த புக்ல எதை டீச் பண்ணுங்க, இந்த புக் நல்லது, உனக்கு பிரியோஜனமானது எதை நீ கத்துக்கிட்ட, உன் கடவுள் உன் கூட இருந்தாருன்னா உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் அதோட அதிகமா சொல்லுங்களேன். உன் ஆண்டு ஒரு பக்கத்துல இருந்தா உனக்கு என்ன வேணும்? அதோட என்ன வேணாலும் கிடைக்குமா கிடைக்காதா? உன் வாழ்க்கையில என்ன தேவையா கிடைக்குமா கிடைக்காதா? அவர் கூப்பிட்டு பக்கத்துல வச்சு ஆண்டு சொன்னாரு, நான் உன் பக்கத்துல வந்தா உனக்கு எதிராக எழுப்புகிறவன் அவன் ஒரு வழியா வந்தா எத்தனை வழியா ஓடி போவான்? 7 வழியா ஓடி போவான்.
பக்கத்துல இருந்தா 7 வேலையா ஓடி போவான். நீ கேட்க மாட்டேன், நீ என்ன கூப்பிடுறதே இல்லையா பக்கத்துல. தானியேலை தூக்கி போய் போட்டான் கெபில. தானியேல் கூட இருந்தது யாரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போய் எங்க போட்டாங்க? கூட இருந்தது யாரு? என்ன ஆச்சு? தொட்டு சேனல் முடி கூட ஏன் ஸ்மெல் வந்துச்சு அவங்க மேல? காரணம் என்ன? ஆண்டவர் அவங்க பக்கத்துல இருந்தார். எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்குது? ஆண்டவர் என் பக்கத்துல இருந்தாரா, எனக்கு விரோதமா யாரும் வர முடியாது. அவர் உங்க பக்கத்துல வரட்டங்க, உங்களுக்கு விரோதமா யாரும் எழுப்பி வரட்டும், எது வேணாலும் எழுப்பி வரட்டும், அவர் தான் முன்னாடி போய் நிற்பார். ஏன் தெரியுமா? அவர் தான் நம்ம அப்பா, அவர் தான் நம்ம அம்மா, அவர் தான் நமக்கு எல்லாமே. நீங்க மட்டும் ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் பக்கத்துல மட்டும் இரு ஆண்டவரே, என்ன வேற எதுவுமே வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க தெரியுமா? அவரோட பக்கத்துல எல்லாம் தான் பயப்படும். ஐயோ என்ன ஆகும், இந்த நிலைமை என்ன ஆகும், இந்த பிரச்சனை என்ன ஆகும், இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியம் நடக்காதா, இது வாய்க்குமா, இது வாய்க்காதா, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா அப்படின்னு கேட்காத. ஒரே ஒரு மட்டும் சொல்லு, என் கூட நீ இருந்தா எனக்கு எல்லாம் கிடைச்சிடும், எல்லாம் வாய்க்கும், எல்லாம் நடக்கும். நீ யோசிக்கிறதோட வேற ஆண்டவர் செய்வார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். நீ பயப்படாத. ஏன்னா அவங்க ஆண்டவர் உங்க பக்கத்துல என்ன செய்யறாரு? இருக்க. அப்படி இல்லைன்னு நினைச்ச நான் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் என் பக்கத்துல நீ ஆண்டவர். என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் தாங்க, கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் அந்த விரோதமா எழும்புகிறவன் ஆண்டவர் அவங்க பக்கத்துல வச்சுக்கிறார். இந்த வார்த்தை 2 ஆக்ஷன் இருந்து நான் காப்பாத்திட்டேன். ஏமே பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் பக்கத்துல இருந்தா போதும், எல்லாத்துலயும் ஆண்டவர் உண்டாகும். ஆண்டவர் மேல எப்பவுமே கண் வச்சிருக்காருங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு. அதனால ஒண்ணு மாத்திரம் நீங்க நம்ம மனசுல வச்சுக்கணும், கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. அதனால நம்ம எப்படி இருக்கணும்? எப்பவுமே பயந்துடணும், எப்பவுமே பயந்துடணும். கண்ணுல தண்ணி விடுறாங்க தெரியுமா ஒருத்தர், அது என்ன நினைக்கிறீங்க? அழுகைனா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணீர் என்ன அர்த்தம் தெரியுமா? தண்ணீர் வருது, அது ஒரே 1% தான். 99% என்ன தெரியுமா? அவர்களுடைய உணர்வுகள். 1% is just a water, but 99% is their feelings. That's called tears. ஒருத்தருடைய கண்ணீர் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் பார்க்கிறோம், அவனுடைய உணர்வுகளை கடவுள் தண்ணீர் மூலமா சொல்லுவான். இதனால்தான் வாழ்க்கையில நீங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீரை கூட கடவுள் நினைச்சார் துருத்தியில வைத்து. எப்படிப்பட்ட தெய்வம்! நம்ம விடுற ஒவ்வொரு கண்ணீரை கூட அவர் நினைச்சார் துருத்தியில அப்படின்னு சொன்னார். நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கேன், நீ திகையா, நான் உன் தேவன், நீதியின் வலது கருத்தெல்லாம் நான் உன்னை செய்வேன், உன்னை பலப்படுத்தி என் நீதியின் வலது கருத்தை தாங்க. அப்ப நாம என்ன செய்யறதுமா? பயப்படக்கூடாது. ஆனா ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? எப்பொழுதுமே பயந்துருக்கணும். எப்படி பயந்துருக்கணும்? அவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு, சபிப்பாரு, சபிக்க மாட்டாரு அப்படின்னு பயப்படக்கூடாது. எனக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்துற என் தெய்வம், அவருக்கு நான் பிரியமா வாழ்வேன் அப்படின்னு ஒரு பாசத்துல பயப்படுறீங்க பாருங்க, அதுதான் உண்மையான பயம். அந்த பயத்துல தான் இருக்கிறவங்க ஆண்டு சொன்னார் பாக்கியம் வாழ. அதனால பிரியமானவர்களே, நம்ம பயப்படாம இருக்கக்கூடாது. சில நேரத்துல பயப்படாம இருந்தோம்னா பாவம் செய்திருவோம். எப்பவுமே பயந்து வாழ்வோம், கடவுள் பிரியமா இருப்போம். ஆண்டவர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ பயப்படாத, நான் கூடவே இருக்காரு. 2வது வார்த்தை சொன்னாரு, நீ எப்பவுமே எனக்கு பயந்துரு, நீ பாக்கியமான பண்றாரு. 3வது வார்த்தை சொன்னாரு, நான் உன் பக்கத்திலே இருப்பேன், உனக்கு விரோதமா யாரும் என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது, மனுஷன் உனக்கு என்னவும் செய்ய முடியாது, என்னை நம்புன்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் முழுசா நம்பி அவரை பக்கத்திலே இருக்கிறான்னு நினைச்சு நம்ம வாழ்ந்துதான் போதும். இந்த உலகத்துல ஆசீர்வாதமா என்ன செய்யணும்? வாழ்ந்து வச்சிடும். அந்த வாக்கியத்தை கத்தர ஒவ்வொருவருக்கும் தருவாராங்க. நான் ஒரு பாடல்கள் நான் பாடி தெய்வ ஆசீர்வாதத்தை சொல்லுவோம். என்னாலுமே துதிப்பார் என் ஆத்மாவே, நீ என்னாலுமே துதிப்பாய். பாடுங்களா?
அனைவரும் எழுவில் என்று நான் பாடுவோம். என்னாலும் வேண்டுமாய் விசேஷித்த பிரார்த்தனை கூட நாம் செய்ய இருக்கிறோம். மத்தியில் அன்பு சகோதரர் துணி சகோதரர் வந்திருக்கிறார்கள்.
துணைவியார் உடல்நிலை சரியில்லாமல் பாப்டிஸ்ட் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார்கள். அவர்களுக்காக உங்களுடைய தனி ஜபங்களிலே நீங்கள் நினைத்துக் கொள்ளும்படி உங்களை அவரோடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அருமையான சகோதரர் தாமஸ் அவருடைய மகன் ஆரோன் பிரியகுமார் உடல்நிலை சரியில்லாதபடி இருக்கிறார். அவருக்காக கூட நீங்கள் செலுத்திக் கொள்ளும்படி தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இந்த நாளிலே நீ கேட்ட வசனம் முன்னால் கேட்டிருக்கலாம். பயப்படாதே, பயப்படாதே என்று சொன்ன நீ ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்தாயானால் இந்த உலகத்திற்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ உலகத்திற்கு பயப்படுகிறாய் என்று சொன்னார் ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் இல்லை என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுமானால் இந்த உலகத்தின் பாவம் பயம் நம்மை ஒன்று செய்யாது. உலகத்தின் பாவம் பயம் நம்மை மிரட்டுமானால் நம்மிடத்தில் கர்த்தருடைய அன்பு இல்லை என்பதை அர்த்தத்தை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து வாழ, எப்பொழுது உமக்கு பயந்து வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவரே, மாறாத நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலுமாய் கூட நீர் எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கத்தாமே. யாருக்கோ ஒருவருக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டபடினால இந்த நாளிலே நீர் பேசினீர் ஆண்டவரே. நீ எப்பொழுது பயந்திரு, நீ எப்பொழுது பயந்திரு, நீ துணிகரமாய் இருந்து பாவத்தை செய்து விடாதே. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், ஆனால் உனக்கு விரோதமாய் யாரும் எழுத முடியாது என்று சொல்லி நீர் பேசினீர் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் எதற்கும் பயப்படாதபடி, யாருக்கும் பயப்படாதபடி, எங்கள் ஆண்டவருக்கு மாத்திரம் பயந்து தைரியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஒருவேளை பயமுள்ள ஆவி எங்களுக்குள்ள இருக்குமானால், பதறுகிற ஆவி எங்களுக்குள்ள இருக்குமானால், அதை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடும் ஆண்டவரே. தூய்மையான ஆவி, தைரியம், திடநம்பிக்கை உள்ள ஆவியை நீர் எங்களுக்கு தரும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலுமாய் கூட விசேஷமாக அன்பான சகோதரர் பிரின்ஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனமுடைந்து போற ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே தன் மனைவிக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறது நீ அறிவீரப்பா. அவருடைய துணைவியாருக்காக இதோ நாங்கள் எல்லாரும் சபையாராக சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்கு நீ தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. பரலோகத்தின் தேவன் அந்த மகளிடத்தில் இறங்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. நீர் வைத்தியராக வந்து அந்த மகளை தொட்டு குணமாக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரம் சுகமாக்கப்பட்ட நேரமாக அந்த மகளுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மகளுக்கு ஆறுதலை, தேர்தலையும் சமாதானத்தை தருவீராக ராஜா. அன்பான அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். அந்த குழந்தை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. உடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ராஜா. இது அன்பு சகோதரர் ஆரோனுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஆண்டவரே உடைய கிருபை அந்த மகனுக்கு இருக்கட்டும் கர்த்தாவே. அந்த ஐஸ்வர்யத்தை வெளிவரும்படியாக கர்த்தர் உதவி செய்தபடிக்காக ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல யாராகிலும் கர்த்தாவே பயத்தோடு, கலக்கத்தோடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு ஆண்டவரின் பட்சத்தில் இல்லை என்று சொல்லி ஒருவேளை இருப்பார்களானால் என் தேவன் தாமே அவரிடத்துல சொல்லுங்க, நான் ஒரு பட்சத்துல இருக்கிறேன் என்று சொல்லுகிறாச்சா. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பக்கத்தில் இருந்த ஆண்டவர், யோசேப்போடு வாழ்ந்த ஆண்டவர், என்னுடைய முற்பிதாக்களோடு வாழ்ந்த ஆண்டவர், இன்று எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்கள் பட்சத்தில் இருப்பீரானால் எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவன் யார்? கர்த்தாவே, எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறவனை கூட நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் தாமே எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த சபையை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த சபைக்கு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த சபையில வந்து உம்மை மகிமைப்படுத்துகிற, உம்மை ஆராதிக்கிற, உம்மை ஆர்ப்பரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆத்துமாக்களுக்காக அழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நீர் ஆசீர்வதிய கர்த்தாவே. ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் என்று சத்தியத்துல வாஞ்சியா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். நன்றி தகப்பனே. தொடர்ந்து எங்களை தாங்கிக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். வழி நடத்துவோம், பலப்படுத்துவோம், ஸ்திரப்படுத்துவோம், காத்துக்கொள்வோம், ஆசீர்வதியும். இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளவே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். உண்மையுள்ள சாட்சியம், மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும்
பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சிநேகமும் வழி எடுத்துதலும் என்றும் என்று சதா காலங்களிலும் முழு மனதோடு தேடி நாம் அன்பின் பிள்ளைகளாக எங்களோடும் விசேஷமாய் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தையும் தேர்தலும் தந்து எங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் தங்கி நிலைத்திருப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. கர்த்தர்